இன்பத்திலும் துன்பத்திலும் நம் அருகே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இன்பத்திலும் துன்பத்திலும் நம் அருகே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், கண்ணீரோடு கரங்குவித்து நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. தியானத்தின் தலைப்பு: புத்தாண்டின் உயரிய நோக்கம். இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 6. இழந்து போன தேவ சாயலை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக தம்மையே நமக்களித்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனுதினமும் தேவனுடன் வாசகர்களுக்கு அன்பின் புதுவருட வாழ்த்துக்கள். இப்புதிய ஆண்டிலே ஒழுக்கமும் கட்டுப்பாடுமுள்ள வாழ்வு வாழவும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளவும் கர்த்தர் தாமே நம் யாவருக்கும் நாள்தோறும் புதிய கிருபையையும் பலனும் தந்து வழிநடத்துவாராக. தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் நல்ல சுகமும் குணமும் தந்து நிலையான நிறைவாழ்வையும் தருவேன் என்று வாக்களிக்கிறார். சங்கீதம் 146ஆம் அதிகாரம் வசனம் 5. வாக்குறுதி நமக்கு என்றும் உண்டு. ஆனால் அது நம் வாழ்வில் செயல்படுவது அல்லது நிறைவேறுவது என்பது நம்மை நாம் தேவ நோக்கத்திற்கு விட்டு கொடுப்பதிலே தான் தங்கியிருக்கிறது. ஆக தமது பரிபூர்ண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மீது வைத்திருக்கிற நோக்கம்தான் என்ன? அன்று இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்த தேவன் அவர்களது சகல கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் அவர்களை தண்டித்து கண்டித்து நடத்தினாரே தவிர அவர்களை தள்ளிவிடவில்லை. ஏன்? அவர்களுக்கூடாக தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதே அவர் நோக்கமாக இருந்தது. அப்படியே தாவீதின் வம்சத்தில் இயேசு வந்துதித்தார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமது வாழ்விலும் தேவன் பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்பதே அந்த மகா மேன்மையான சித்தம் என திருமறை நமக்கு விளக்குகிறது. நாம் கிறிஸ்துவாகிறது அல்ல, கிறிஸ்துவை போல் ஆகிறது. அதாவது இழந்து போன தேவ சாயலை கிறிஸ்துவில் நாம் தரித்து கொள்வது, தேவனோடு நித்தியமாய் வாழும் ஒப்பற்ற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வது, கிறிஸ்துவின் குணாதிசயம், அவருடைய சிந்தை இவற்றை நமதாக்கிக் கொள்வது. தினமும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே என்றும் மாறாத கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதை தவிர நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவது எதுவும் இருக்க முடியாது. அந்த மகிமையின் சாயலை பெற்று பூரண சமாதானத்துடன் கிறிஸ்துவை இவ்வுலகில் பிரகடனப்படுத்த வேண்டிய நாம் இந்த புதிய ஆண்டில் நமது இரட்சகருக்காய் என்னதான் செய்ய போகிறோம்? என் வாழ்வின் நோக்கம்தான் என்ன? அது உலகத்தோடு முடிந்து விடுமா? நித்தியம் வரைக்கும் நடத்துமா? ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, இப்புதிய ஆண்டிலும் தேவரீர் அருளும் பரிபூர்ண சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்காய் புதிய வாழ்வை தரித்து கொண்டு வாழ உமது அருள் தாரும். ஆமேன்.